ஆண் அமைச்சரோ அல்லது ஆண் சட்டமன்ற உறுப்பினரோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பொது சமூகம் அப்படி அது செயலாற்றுதா? அவங்க பொதுவாக கேட்குறாங்க. எனக்குன்னு இல்லை, அது திருமிகு கனிமொழியோ அல்லது ஜோதிமணி அவர்களாக இருந்தால் எளிதாக இது போல் வீடியோக்களை வெளியிட்டு அவங்கள அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிற ஹாரஸ் பண்ணுறதுங்கிற இடத்துக்கு அந்த மீன் பண்ணுறாங்க. அப்படியான ஒரு நிகழ்வுகள் தொடருது. அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அதுவும் அவங்களுடைய ஒரு கவலையாக வெளிப்படுத்துறாங்க. அதுக்காக நான் ஒரு பெண்ணுன்னு சொல்லி இதில் நான் விலகலை, ஆனால் இதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குன்றாங்க. இல்லை, அப்படியே நீங்கள் சொல்வதை வாதத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் அவர் வானதிட்டு தானே மன்னிப்பு கேட்கணும். நிர்மலா சீதாராமனிடம் போய் கையை கட்டி உட்கார வேண்டிய அவசியம் என்ன? அவரிடம் போய் நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன், என்னை தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள்னு அவ்வளவு பெரிய மனுஷன் எழுந்து சின்ன கும்பிடுறாரு. அந்த அம்மா பதிலுக்கு கூட கும்பிடலையே. ஒரு பெரிய மனிதர் மன்னிப்பு போயிட்டான்னு சொல்லணும். நோ, இதெல்லாம் பெருசா நினைக்காதீங்க, நான் மறந்துட்டேன், நீங்களும் மறந்துருங்க. அப்படிதான் அதுதான் பண்பாடு, அதுதான் கலாச்சாரம். இது ஒரு ஆணவம், அகங்காரம்.